என்னது 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி தர போறோமா? ஆமாங்க, இந்த சேர்ந்தே போன்ற பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு நம்ம 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி தர போகிறோம். இந்த காசு யூடியூப்ல இருந்தோ இன்ஸ்டாகிராம்ல இருந்தோ எதுலேருந்து வந்தது, என்னோட சொந்த காசை போட்டு நான் இவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்க எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அந்த ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றலாம், ஒரு சேலஞ்சை வேற கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனால டி நகரில் இருக்க கடையில் நான் முன்னாடி நாளே 100 பேருக்கு சாப்பாடு வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் பக்காவாக பார்சல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால அப்படியே வாங்கிட்டு நேராக பாண்டி பஜாரில் போயிட்டு இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துட்டு அப்படியே டி நகர் சைடில் மொத்தம் எங்கெங்கெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாருக்குமே கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிலோ இருந்தேன், அது 65 கிலோ எடுத்துன்னு வந்தேன் சாப்பிட்டுக்காங்க. நம்மளாம் ஒரே ஒரு பார்சல் இருக்குது, எல்லாருக்கும் ஒன்று குத்துட்டு நம்ம ஒன்று சாப்பிட்டா நல்லா இருக்காது. அது தப்பும் கூட. எல்லாரும் என்ன சாப்பிட்டாங்களோ அதே தான் நானும் சாப்பிட போகிறேன். அந்த அண்ணங்கிட்ட சாப்பாடு செம்மையாக இருக்கும். இந்த கடை டி நகரில், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த கடை டி நகரில் தான் இருக்குது. சாம்பார் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யூஸ்வலாகவே. உண்மையிலே நல்லா தான் இருக்குது, ஒர்த்து. மொத்தம் 100 பேருக்கு எல்லோரும் கொடுத்துட்டோம். 100 நாள் சேலஞ்சு, 100 நாள் கன்சிஸ்டன்சியாக இருந்துட்டோம். ஸோ நம்ம டயட்டில் இருந்தோம், இது மாதிரி ஏதாவது அப்பப்போ பண்ணணும்னு தோணும். இப்போ தான் டயட் விட்டு இந்த சாம்பார் சாதமே சாப்பிட்றேன். ஸோ இந்த காசெல்லாம் யூடியூப்பில் வருது, இன்ஸ்டாகிராமில் வருது, இதனால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு. யூடியூப் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லா தெரியும். எனக்கு வச்சுருக்க சப்ஸ்கிரைபருக்கு, எனக்கு வச்சுருக்க வியூஸுக்கு ₹1 கூட எனக்கு வராது. நான் சொந்த காசை போட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்துனுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேட்லா செடியில் உங்கள் உடம்பு ரொம்ப சுருங்கிச்சுண்ணா. இல்லை, எல்லா கோட்டையும் அலைங்க, நான் திரும்பி முதல்ல இருந்து சாப்பிட்றேன்.